யாருக்கும் டைம் இல்லைங்கிறது பொய். எல்லாம் அவங்க நமக்கு குடுக்குற முக்கியத்துவத்த பொறுத்தது தான். ஏதாவது ஒண்ணு உங்கள சந்தோஷமா வச்சிருக்குன்னா, அத முடிஞ்ச வரை வெளியில சொல்லாம ரகசியமாவே வச்சுக்கோங்க. யார நம்புறோங்கிறதுல உஷாரா இருங்க. ஏன்னா, உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்துல யாரையும் ரொம்ப சார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா, இருட்டு வரும்போது உங்க நிழல் கூட உங்கள விட்டுட்டு போயிரும். உங்க வாழ்க்கையோட சிறந்த தருணங்கள் இனிமே தான் வரப்போகுது. அத மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட்ட பழக்கங்கள் ஒரு சொகுசான மெத்த மாதிரி. உள்ள போறது ஈஸி, ஆனா வெளியே வர்றது தான் ரொம்ப கஷ்டம். நீங்க ஒருத்தருக்கு உண்மையாவே யாரு, அவங்க உங்களுக்கு யாரு அப்படிங்கிறத காலம் கண்டிப்பா காட்டிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இதையெல்லாம் விட பெரிய கஷ்டங்களை நீங்க ஏற்கனவே தாண்டி வந்திருக்கீங்க. எல்லார்கிட்டையும் போய் உங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. தனியா இருந்து உங்க காயத்தை நீங்களே ஆத்திக்க கத்துக்கோங்க. நீங்க என்ன செஞ்சாலும் இந்த உலகம் உங்களை ஏதோ ஒரு விதத்துல குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எப்படி இருக்க பிடிக்குமோ அப்படியே இருங்க. விதைக்காம அறுவடை செய்ய நினைக்க முடியாது. அதே மாதிரி தான் உழைப்பு இல்லாம வெற்றியும் வராது. தவறான ஆட்களை விட்டுட்டு வெளியில வரலன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான ஆட்களை நீங்க சந்திக்கவே முடியாது. உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்தலன்னா யாரோ ஒருத்தர் அதை அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. வாழ்க்கை ஆரம்பத்துல வலிக்கத்தான் செய்யும், ஆனா போக போக அதுதான் உங்களை வைரமா செதுக்கும். பிழைப்புக்காக உங்க வேலையில உழைங்க, ஆனா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க உங்க மேல நீங்க உழைக்கணும். உங்க அருமை தெரியாதவங்க எப்பவும் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கே உங்க அருமை தெரியாம போயிடக்கூடாது. மத்தவங்களால முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுங்க. அப்பதான் எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க இந்த நிலைமைக்கு வரணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. அதை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. மத்தவங்க உங்களை ஒரு ஆப்ஷனா பார்த்தா அவங்கள நீங்க ஜஸ்ட் ஒரு சாய்ஸா விட்டுட்டு போயிட்டே இருங்க. பொருட்களை விட அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா கடைசியில நம்ம கூட வர்றது நினைவுகள் மட்டும்தான். உங்களை நேசிக்கிறவங்களை மட்டும் கவனிங்க, மத்தவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில ரொம்ப பாதுகாப்பா இருக்க நினைக்கிறது தான் பெரிய ஆபத்து. ரிஸ்க் எடுக்க கத்துக்கோங்க. முன்னேற போராடுறதுக்கு எப்பவும் வெக்கப்படாதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல எந்த அசிங்கமும் இல்ல. தப்பான திசையில போற படகுல வேகமா துடுப்பு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போதைக்கு எல்லாம் மங்களா தெரியலாம், ஆனா காலப்போக்குல எல்லாம் சரியாகும். உங்க உடம்ப கவனிச்சுக்கோங்க. ஆரோக்கியம் தான் நீங்க சம்பாதிச்ச சொத்து. நீங்க வேலை செய்யற நேரத்துக்கு காசு தரப்படல. அந்த நேரத்துல நீங்க எவ்வளவு திறமைய காட்டுறீங்களோ அதுக்கு தான் காசு. உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிறதுல பிஸியா இருங்க. அப்பதான் மத்தவங்களை குறை சொல்ல டைம் இருக்காது. தனியா இருக்கும்போது உங்க எண்ணங்களையும் மத்தவங்க கூட இருக்கும்போது உங்க வார்த்தைகளையும் கவனமா பார்த்துக்கோங்க. உங்க மனசு தான் உங்களுக்கு பெரிய எதிரியும் கூட பெரிய நண்பனும் கூட. அதை சரியா பழக்குங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. அமைதியா அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து தூக்கிடுங்க. நீங்க நினைச்ச இடத்துல இன்னும் இல்லைங்கிற அந்த ஒரு விஷயம்தான் உங்களை ஓட வைக்கிற வெறியா இருக்கணும். டிசிப்ளின்ங்கிறது இப்போ வேணுங்கிறத விடுறது, அப்புறம் நீங்க ரொம்ப ஆசைப்படுறத அடையிறது. உங்க பிளான் எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பாதி பேருக்கு கவலை இல்ல, மிதி பேருக்கு நீங்க தோக்கணும்னு ஆசை. தயாராக தவறுவது தோல்வி அடைய தயாராவதற்கு சமம். யோசிக்காம பேசுறது குறிவைக்காம சுடுற மாதிரி. ரெண்டுமே ஆபத்து. எல்லாரும் போற பாதையிலேயே போகாதீங்க. பாதை இல்லாத இடத்துக்கு போய் ஒரு புது தடத்தை உருவாக்குங்க. இது எல்லாம் நடக்க மெதுவா தான் ஆகும், ஆனா பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டா அது இன்னும் லேட் ஆகும். ஈஸியா கிடைக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிறத விட்டுடாதீங்க. ஏன்னா ஈஸியா கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. நேத்து நடந்த ஒரு மோசமான விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு கிடைக்க போற சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. அதை அப்படியே விட்டுடுங்க. மத்தவங்க முன்னேறதால உங்களோட வளர்ச்சி குறைஞ்சிடாது. உங்களுக்கான பாதையே தனி. சின்ன வட்டம், அமைதியான வாழ்க்கை, தெளிவான மனசு, இது இருந்தாலே போதும். நம்ம அதிகமா எதிர்பார்க்கறதுனால தான் நமக்கே மனக்கஷ்டம் வருது. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். உண்மையா பேசுங்க. அது எல்லாருடைய நேரத்தையும் மிச்சப்படுத்தும். உங்க பர்சனல் விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு எதிரா மாறக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. தனிமையா இருக்கிற டைமை உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சிக்க பயன்படுத்துங்க. நீங்க எதுக்கும் லாயக்கில்லைன்னு யாரையும் உங்களை நினைக்க விடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப வசதியா போயிட்டு இருந்தா நீங்க மனசளவுல பலவீனமாகிடுவீங்க. கஷ்டம்தான் உங்களை பலப்படுத்தும். உங்க வெற்றியை சொல்லுங்க, ஆனா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையிலோட பெரிய வெற்றிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான நேரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். தவறுகள்ங்கிறது வெறும் சறுக்கல் கிடையாது, அது மேலே ஏறி போக வேண்டிய படிக்கட்டுகள். உங்க சுய ஒழுக்கத்தை, அதாவது டிசிப்ளினை விடுற அன்னைக்கு தான் உங்களை நீங்களே கைவிடுறீங்கன்னு அர்த்தம்.
பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது தான் முக்கியம். உங்க பெரிய எதிரி நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. உங்களை நீங்க கவனிச்சுக்கிறது சுயநலம் கிடையாது, அது ரொம்ப முக்கியம். நேரத்தோட அருமை அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதை சரியா பயன்படுத்துங்க. ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருப்பாங்க. ஆனா தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கலைஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். கடவுள் உங்களை ஏன் இவ்வளவு நாள் காக்க வச்சாருன்னு ஒரு நாள் உங்களுக்கே புரியும். உங்களை பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க உண்மையே பேசிட்டு இருந்தா எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா அது அவங்க லிமிட், உங்களோடது கிடையாது. மத்தவங்க புகழ்ச்சிக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவங்க வெறுக்கும்போது நீங்க செத்துடுவீங்க. வலிகள்ல 2 வகை இருக்கு. ஒன்னு உங்களை காயப்படுத்தும், இன்னொன்னு உங்களை மாற்றும். உங்க டைம் விஷயத்துல ரொம்ப சுயநலமா இருங்க. ஏன்னா பாதி பேர் அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவங்களுக்கு மௌனமே ஒரு நல்ல பதில். பயம் தற்காலிகமானது, ஆனா வருத்தம் நிரந்தரமானது. சாக்கு போக்கு சொன்னா இன்னைக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா நாளைக்கு கஷ்டமா இருக்கும். டிசிப்ளினா இருந்தா இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நாளைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாதியில விட்டுடாதீங்க. நீங்க உங்க இலக்குக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க. சில நேரம் தனிமையா இருக்கிறது உங்க மனசுக்கு தர்ற பெரிய மருந்து. உங்க கடந்த காலத்துக்கு உங்கள தேவையில்லை, ஆனா உங்க எதிர்காலத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம். ஒரே தப்ப 2 வாட்டி பண்ணாதீங்க. தோத்துடுவோமோங்கிற பயம் இருந்தாலே நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம விழுவோம், உடைவோம், தோத்து போவோம், ஆனா மறுபடியும் எழுவோம், குணமாவோம், கண்டிப்பா ஜெயிப்போம். லைஃப் லாங் சுதந்திரமா இருக்கணும்னா இப்போ இருக்கிற சில வசதிகளை தியாகம் செஞ்சுதான் ஆகணும். பொறுமையா இருங்க. எல்லாம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும், அப்புறம்தான் சரியாகும். கஷ்டங்கள் தான் ஒரு சாதாரண மனுஷனை அசாதாரணமான ஆளா மாத்துது. நெகட்டிவா யோசிக்கிறத விட பாசிட்டிவா யோசிச்சா எதையும் சூப்பரா பண்ணலாம். ஒரு தப்புல இருந்து நம்ம எதையுமே கத்துக்கலனாதான் அது நிஜமான தப்பு. நேத்து நடந்ததை நினைச்சு இன்னைக்கான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுங்க, ஆனா ஓடுறத விட்டுடாதீங்க. வாழ்க்கையில 2 நாள் ரொம்ப முக்கியம். ஒன்னு நீங்க பிறந்த நாள், இன்னொன்னு நீங்க எதுக்காக பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாள். உங்க கடந்த காலம் கத்துக்கிறதுக்கு தான், அங்கேயே வாழறதுக்கு கிடையாது. எதையும் அவசரப்படுத்தாதீங்க. பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு எப்பவும் டைம் எடுக்கும்.